வணக்கம் நண்பா நண்பி. வெல்கம் டு சகுஃபினா தமிழ் சேனல். நீங்கள் எட்ஜி ஷாப் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வீக்கு, செகண்ட் வீக்ஸு, 1 மந்தில் 0 சேல்ஸ்னு வருதுன்னா, ஸோ அந்த அந்த ஸ்டேஜில் இருக்கீங்கன்னா, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கானது தான். ஸோ இந்த வீடியோ எண்டு வரைக்கும் பார்த்தா, ஸோ ஃபர்ஸ்ட் சேல்ஸ் வர எக்ஸாக்ட் பிளானு ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்கிறேன். ஃபேக் மோட்டிவேஷன் இல்லை இது. ஸோ இந்தியாவிலேருந்து ஒர்க் ஆகிற ரியாலிட்டி பிளான் தான் இது. மோஸ்ட் பிகினர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ரேண்டம் ப்ராடக்ட்டை அப்லோட் பண்ணுவாங்க. யூடியூப் ஷார்ட்ஸை பார்த்துட்டு கன்ஃப்யூஸ் ஆகிடுவாங்க. அப்புறம் சொல்லுவாங்க, எட்ஸி இந்தியாவில் ஒர்க் ஆகாதுன்னு. ஆனால் ட்ரூத் என்னென்னா, சிஸ்டம் இல்லாமல் ஸ்டார்ட் பண்ணால் ரிசல்ட் வராது. இப்போ நான் சொல்ல போகிறது 30 to 60 டேஸ் ரியல்டிக் பிளானு. ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்டெப் 1ல் என்ன பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சேல்ஸ் வரணுன்னா ப்ராடக்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸோ அதை மறக்காதீங்க. ஸோ எது பண்ணணும் எது பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு எது பண்ணக்கூடாதுன்னு நம்ம பார்க்கலாம். இது நல்லா இருக்குன்னு அப்லோட் பண்ணுறது. அதுக்கப்புறம் சேச்சுரேட்டட் ப்ராடக்ட்ஸு, ஸோ அதாவது க்ரோத்தே இல்லாத ப்ராடக்ட்டை நீங்கள் வந்து சூஸ் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஸோ எதை பண்ணணுன்னு நான் சொல்கிறேன். ஆல்ரெடி டிமாண்ட் இருக்கிற ப்ராடக்ட்ஸு, யூஎஸ் பையர்ஸு தேடி வாங்குகிற ப்ராடக்ட்ஸு, ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணுங்க. நீங்கள் ப்ராடக்ட் செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு குயிக் டிமாண்ட் செக் பண்ணிக்கோங்க. ஒன்றுமே இல்லை, அது சிம்பிள் ரூல்ஸ் தான். எட்ஜி சர்ச்சில் ஒரு கீவேர்டை டைப் பண்ணுங்கள். அப்போ வந்து டாப் 5 ஷாப்ஸ் இல்லைனா லிஸ்டிங் வரும். ஸோ அதில் இந்த ரெண்டையுமே நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ரீசெண்ட் ரிவ்யூ இருக்கான்னு சொல்லி பாருங்கள். அதாவது டாப் லிஸ்டிங்கில் லாஸ்ட்டு 7லேருந்து 30 டேஸில் ரிவ்யூஸ் இருக்குதான்னு பாருங்கள். அப்படி இருந்துச்சுன்னா அந்த ப்ராடக்ட்டு செல் ஆகுதுன்னு அர்த்தம். அதாவது பையர் டிமாண்டு ப்ரெசென்ட் டைமில் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி அந்த ப்ராடக்ட்டுக்கு 6 மாதத்துக்கு முன்னாடி ரிவ்யூ இருக்குதுன்னா, ஸோ அந்த ப்ராடக்ட்டுக்கு டிமாண்ட் ஸ்லோன்னு அர்த்தம். ஸோ அதை மறக்காதீங்க. இதெல்லாம் ஏன் இம்பார்ட்டன்னா, நீங்கள் எஸ்இஓ பண்ணாலும் சரி, ஆட் போட்டாலும் சரி, பையர் இல்லைன்னா உங்களுக்கு சேல்ஸ் வராது. ஸோ அதனால் இந்த கிரைட்டீரியாலாம் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். 2வது வந்து என்னென்னா, ஒரே மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வந்து மல்டிபிள் செல்லர்ஸ் செல் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கணும். ஒரு ஷாப் மட்டும் இல்லை, 5 to 10 செல்லர்ஸு சேம் கேட்டகரியில் ப்ராடக்ட் செல் பண்ணுறாங்களான்னு சொல்லி நீங்கள் பார்க்கணும். அப்படி பண்ணாங்கன்னா அந்த மார்க்கெட் வந்து வேலிடேட்டட்னு அர்த்தம். ஸோ இது லக் இல்லை, சிஸ்டம் ஒர்க் ஆகுது அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கலாம் கண்டிப்பாக. ஸோ ஒரே ஒரு ஷாப் மட்டும் ரன் ஆகிட்டு இருந்துச்சுன்னா, ஸோ அந்த இடத்துல வந்து நீங்கள் என்டர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ பிகினருக்கு கொஞ்சம் ரிஸ்க்கு. ஸோ நீங்கள் அதை பார்த்துக்குங்க. எப்பவுமே ப்ராடக்ட்டுக்கு பையர் டிமாண்ட் இருக்கணும். ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் சொல்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ மேலே சொன்ன 2 ஸ்டேஜும் நீங்கள் மிஸ் பண்ணிங்கன்னா, எஸ்இஓ இம்ப்ரூவ் பண்ணாலும் சரி, ஆட் ரன் பண்ணாலும் சரி, சேல்ஸ் வராது. ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் ப்ராடக்ட்டை ரிசர்ச் பண்ணுங்கள். அடுத்தது ஸ்டெப் 2 பார்க்கலாம். உங்களோட லிஸ்டிங் வந்து ஜஸ்ட் ப்ராடக்ட் பேஜ் மட்டும் கிடையாது, அது சேல்ஸ் பேஜ். அதை மைண்டில் வைங்க. ஸோ இந்த 3 விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக வந்து பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து டைட்டில். பையர் சர்ச் பண்ணுற வேர்டு வந்து ஃபஸ்ட்டில் இருக்கணும். ஸோ அதை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஸோ ஃபேன்சி வேர்ட்ஸு லாஸாக இருக்கணும். ஸோ அதை மைண்டில் வைங்க. 2வது இமேஜஸ்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு இமேஜஸ்ஸு அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு கிளிக் மேக்னெட் மாதிரி. அதாவது இமேஜஸ் நல்லா இருந்தால் தான் பையர்ஸ் வந்து கிளிக் பண்ணுவாங்க. 2வது வந்து ஒயிட் பேக்ரவுண்டு ப்ளஸ் லைஃப் ஸ்டைல் மிக்ஸு. ஸோ இந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணுங்கள். அதாவது 3ர்டு வந்து டிஸ்கிரிப்ஷனு. பையர்ஸுக்கு டவுட்டு கிளியர் ஆகணும். ஸோ அது டிஸ்கிரிப்ஷனில் இருக்கணும் கண்டிப்பாக. ஏன் வந்து இதை சூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத கிளியராக நீங்கள் சொல்லணும். ஸோ அதை மறக்காதீங்க. இப்போ நான் சொல்கிறத நீங்கள் ஞாபகத்தில் வைங்க. எட்ஜி சர்ச் வந்து ஒரு மேஜிக் கிடையாது, இது ஒரு லாஜிக்கு. ஸோ அதை அந்த லாஜிக்கை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து ஸ்டெப் 3 பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சேல்ஸ் வர வர எட்ஜி உங்கள் ஷாப்பை டெஸ்ட் பண்ணும். ஸோ இந்த டைமில் தான் ஃபஸ்ட் 1 to 2 லிஸ்டிங் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணணும். ஸ்மால் ஆட் நீங்கள் ரன் பண்ணுங்கள். 300லேருந்து 500 பர் டேக்கு. ஸோ ரன் பண்ணுங்கள். ஒரு கிளியர் கீவேர்டை நீங்கள் கொடுங்க இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணும்போது. ஸோ டெஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் 10 லிஸ்டிங் போட்டுட்டு ஒரு ஆடும் இல்லைன்னா, அப்போ நீங்கள் வெயிட் பண்ணாலும் ஒரு ஒரு உங்களுக்கு ஒரு ரிசல்ட்டும் கிடைக்காது. நீங்கள் டிஸப்பாயின்மெண்ட் தான் ஆவீங்க. ஸோ என்னுடைய சஜஷன் என்னென்னா, நீங்கள் வந்து 10 லிஸ்டிங், அதாவது லிஸ்டிங் கம்மியாக போட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஆட் ட்ரை பண்ணணும். அப்படி இல்லை லிஸ்டிங் அதிகமாக நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களுக்கு ரெகுலராக நீங்கள் லிஸ்டிங் போட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு சேல்ஸ் வரதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். ஸோ இது 2மே நீங்கள் ஒன்றும் ஃபாலோ பண்ணணும். லிஸ்டிங் கம்மியாக இருந்தால் நீங்கள் ஆடை ட்ரை பண்ணுங்கள் உங்கள்கிட்ட பட்ஜெட் இருந்துச்சுன்னா. இல்லை என்கிட்ட பட்ஜெட் இல்லை அப்படின்னீங்கன்னா
நீங்கள் வந்து லிஸ்டிங்கை ரெகுலராக நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு சேல்ஸ் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ இது 2யுமே மைண்டில் வைங்க. நீங்கள் எதில வந்து எதை சூஸ் பண்ணுறீங்கன்னு நீங்கள் பார்த்துக்கங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு சேல்ஸ் வந்தா அல்காரிதமுக்கு சிக்னல் போகும். ஸோ இந்த ஷாப் பையருக்கு பிடிக்குதுன்னு. ஸோ அதுக்கேத்த மாரி அவங்க வந்து ஸோ அல்காரிதம்ட்ட மேட்ச் பண்ணுவாங்க. ஸோ அத பார்த்துக்கங்க. ரியலா நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, ஸோ ஹானஸ்ட்டா சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு சேல்ஸு 7 டேஸில வரலாம். இல்ல 30 டேஸில வரலாம். சம்டைம்ஸ் 60 டேஸில கூட வரலாம். ஆனா சிஸ்டம் கரெக்ட்டா இருந்தா சேல்ஸ் கண்டிப்பா வந்துடும். ஸோ லக் இல்ல, ப்ராசஸ் தான் எல்லாமே. ஸோ அத கரெக்ட்டா ஃபாலோ பண்ணுங்க. ஸோ நான் ஆல்ரெடி கன்ஃப்யூஸ் ஆயிட்டேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பு ஸ்க்ரீன்ல பார்க்கணும்னு நெனச்சீங்கன்னா, நான் ஃபுல் ஹெச்சி கோர்ஸு தமிழ்ல கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ பிகினருக்கு ஸோ உங்களுக்கு எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஸோ இந்த ஹெச்ஐ வீடியோ கோர்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ செக் பண்ணுங்கள். ப்ரெஷர் இல்லை. ரெடியாக இருந்தால் ஜாயின் பண்ணுங்கள். கமெண்டில் சொல்லுங்கள், ஷாப் ஓப்பன் பண்ணிட்டீங்களான்னு. இன்னும் பிளான் பண்ணிட்டு தான் இருக்கீங்களா? ஸோ கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சகுஃப்னா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக அடுத்து ஒரு முக்கியமான வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ நண்பா நண்பி.